நான் என்ன சொல்றேன்னா, நான் இந்த ஜாதிக்கு சப்போர்ட் பண்றேன், அந்த ஜாதிக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லல. எனக்கு ஒரே ஒரு கல்ச்சர் என்னன்னா, நாட்டுக்கோட்டை நகரத்தார்ன்னு இருக்காங்க. இதுல ஒண்ணே ஒரு புடிச்ச விஷயம். அவங்க கேஸ்ட்டோ எது ஒண்ணு சொல்லுங்க. புடிச்ச விஷயம் அவங்க கல்யாணத்துல ஒரு தாலி போடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். கழுத்தீரு. சரிங்களா? மத்த டெய்லி யூஸ் தாலி ஒண்ணு போடுவாங்க. அது வேற. அது தாலி கட்டுற அன்னைக்கு ஒரு கழுத்தீர் போடுவாங்க. அது வந்து பவுன் வந்து ஒரு 10 பவுன் இப்ப கம்மி பண்ணிட்டாங்க. ரேட் ஜாஸ்தியானதுனால 10 பவுன், 15 பவுன் போறாங்க. தாலி மட்டுமே. நான் என்ன சொல்றேன், அதுவும் பிடிக்கும். வேற எந்த கேஸ்ட்லயும் இருக்க மாதிரி எனக்கு நான் பார்த்தது இல்ல. அவ்வளவு பெரிய தாலி, அவ்வளவு கல்ச்சர் நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லல. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாலி கட்டுறதை நான் பார்த்தது இல்லைங்க. அது வந்து அவ்வளவு செலவழிச்சு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவங்க அந்த தாலி கட்டிக்கிறவங்க அவங்க ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்க பசங்க கல்யாணம் இல்லாட்டி அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அந்த இறந்துட்டு அந்த கட்டின தாலியை கழுத்தீர்னு சொல்லுவாங்க. அந்த கழுத்தீரை போட்டு ஹஸ்பண்ட் இறந்ததுக்கோ இல்ல அவங்க ஹஸ்பண்டோட தம்பி கல்யாணத்துக்கோ அந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டியான ஹஸ்பண்டோட தம்பி இல்லாட்டி அந்த பொண்ணோட அண்ணன் தம்பி அந்த மாதிரி கல்யாணத்துக்கு இல்ல வீடு கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி மெயின் ஆக்டுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 இல்ல 5 வாட்டி யூஸ் பண்ணுவாங்க மொத்தமா லைஃப்கே. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து மெஜாரிட்டி கேஸ்ட்ல நான் எந்த ஒரு கல்ச்சரையும் பார்த்தது இல்லைங்க. அதே மாதிரி அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்ல நீங்க 7 திறமை ஃபர்ஸ்ட், அதாவது 1980s 1990s பிறந்தவங்க 5 தலைமுறையாகட்டும், 6 தலைமுறையாகட்டும், 7 தலைமுறையாகட்டும் அவங்க அப்பாவோட பேரை கரெக்டா சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க அப்பாவோட பேரு இப்ப ஒரு குறிப்பிட்ட பேரு இப்போ ஒரு டிபேட் சொல்ல வராங்கல்ல, அவங்க பேரு ஆவுடையப்பன். அவங்க அவர் வந்து அந்த கேஸ்ட்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது நான் கேஸ்டிசம் சொல்ல, அந்த கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்ப அவங்க ஆவுடையப்பனோட அப்பா பேரு என்னன்னு தெரியல. சப்போஸ் அவங்க அப்பா பேரு என்ன இருக்கட்டும், எக்ஸா இருக்கட்டும். எக்ஸாம்பிள் எக்ஸா இருந்தீங்கன்னா, அவங்க அப்பா பேரு ஆவுடையப்பன் இருக்கணும். அதனால அவங்க பையன் பேருக்கு இவருக்கு வச்சிருக்காங்க. அவங்க அப்பா பேரு எக்ஸா இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி 7 தலைமுறைக்கு போகும். 2வது புள்ள போடுறதா என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணோட அதாவது ஒய்ஃபோட அப்பாவோட பேர் வரும். பொண்ணா ஃபர்ஸ்ட் குழந்தையா இருந்தா பொண்ணா இருந்தா அம்மாவோட பேர் வரும். யாரு? பையனோட அம்மா பேர் வரும். 2வது புள்ள பொம்பளை பிள்ளையா இருந்தா அம்மாவோட அம்மா பேர் வரும். அதே மாதிரி 2வது பிள்ளைக்கு 3வது பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருந்தா அம்மாவோட அப்பாவோட பாட்டி பேரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பையனா இருந்தா தாத்தாவோட அப்பா பேரு. இந்த மாதிரி போகும். புரிஞ்சுக்கோங்க. அப்பாவோட தாத்தா பேரு அதாவது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்பா பேரு புள்ள பேரு எல்லாம். அதாவது பழைய காலத்துல இந்த ஸ்கூல் போட்டோஸ் எடுப்பாங்க. எங்க அப்பா போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல 10 சொக்கலிங்கம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து இனிஷியல் 2 பேர் வச்சாங்க. பிஆர் பிஎல் என்னன்னு பாத்தீங்கன்னா தெரு அந்த ஊர் பேரையும் சேர்த்துக்கோங்க. அதனால 2 பேர் வரும். இப்போ எங்க அப்பா வந்து ஒசூர்ல செட்டில் ஆயிட்டாரு. ஒசூர்ல இருக்க சொக்கலிங்கம், மதுரையில இருக்க சொக்கலிங்கம், சென்னையில இருக்க சொக்கலிங்கம், இது மாதிரி ஒரு 10 பேர் ஒரு ஃபங்க்ஷன் 100 பேரை பார்க்கலாம் ஒரே பேர்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர் பேரு இனிஷியல் அப்ப இருந்த காலத்துல 2. ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பழைய பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் பேர் வந்து ஃபேஷனா வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் கூப்பிடுற பேரை அவங்க அப்பா பேரு தாத்தா பேரை வைக்கிறாங்க. இன்னமும் அது ஃபாலோ பண்றாங்க. சில குடும்பத்துல சரி சர்டிபிகேட் போடுற எதுக்கு 2 பேரு ஒரு பேரு போயிருந்தாங்க. ஆனா அப்ப இருந்த கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்ப ஈஸியா சொல்லலாம். எங்க அப்பாவோட பேரு எக்ஸ் எக்ஸாம்பிள், அவங்க அப்பாவோட பேரு ஒய். அதே மாதிரி இப்ப நான் சொல்றேன் பாருங்க. எங்க அப்பாவோட பேரு சொக்கலிங்கம், அவங்க அப்பாவோட பேரு சோமசுந்தரம். எங்க அண்ணன் பேரு ஃபர்ஸ்ட் மூத்தவன் பேரு சோமசுந்தரம். என் பேர் நான் 3வது பையன். என் பேர் சுந்தரம். கார்த்திக் ஆண்டியப்பன் என் 2வது அண்ணன் பேரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மாவோட அப்பா பேரு ஆண்டியப்பன். அதனால அவங்க பேர் வச்சிருக்காங்க. இப்போ எங்க தாத்தா பேர் சோமசுந்தரம், அவங்க அப்பா பேரு சொக்கலிங்கம், அவங்க அப்பா பேரு சோமசுந்தரம். இப்படியே கண்டினியூ இருக்கும். 7 தலைமுறைக்கு தெரியும். அதே மாதிரி எங்க அம்மாவோட அம்மா பேரு நாச்சம்மை. எங்க வீட்டுல பொண்ணு குழந்தையும் இல்ல. அதாவது எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல. அதனால வைக்கல எந்த பேரும். தாத்தா பாட்டி பேரு நாச்சம்மை. யாரு? எங்க அம்மாவோட அம்மா பேரு நாச்சம்மை. அவங்க அம்மா பேரு வந்து மெய்யம்மை.